யமுனா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக வந்து நிவின் வந்து பார்க்குறாரு. யமுனா கழுத்தில் பார்த்தா வந்து நகையெல்லாம் போட்டிருக்கு. இதை பார்த்து நிவின் டென்ஷன் ஆயிடுறாரு. இது யாரோட நகை அப்படின்னு கேட்டோன்னே இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி யமுனா சொல்கிறாங்க, அக்காவோட நகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அக்கா அப்படின்னோடனே காவேரி அக்கா தான் அப்படின்னோடனே இந்த நகை முதல்ல கழட்டு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த நகை வந்து யமுனா போட்டுன்னு வந்தால் நான் கூட்டின்னு போக மாட்டேன் அவளை. இந்த நகை யார் வாங்கி கொடுத்தது? நீங்கள் வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தீங்க? இல்லை, அது காவேரியோட மாப்பிள்ளை வந்து வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு, விஜய் தான் அப்படின்னோடனே விஜயோட நகைக்கு தானே இதெல்லாம், அதனால் ஒன்றும் தேவை கிடையாது, முதல்ல கழட்ட சொல்லுங்கள், அப்படி கழட்டினா தான் நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னோடனே எல்லாரும் வேறு வழி இல்லாமல் அப்படியே பார்க்குறாங்க. யமுனா வந்து நகையை கழட்டி கொடுத்துட்றாங்க. சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நிவின் கிட்ட கேட்குறாரு. வேணாண்ணா அப்படின்னா நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து எல்லாரும் மனசு கஷ்டப்படுறாங்க. சரி ஓகே, நானே கூட்டின்னு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து அதுக்கப்புறம் நம்ம குமரன் அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருமே கிளம்புறாங்க. நீங்கள்லாம் எதுக்கு, நான் மட்டும் கூட்டின்னு போகிறேன், அதெல்லாம் வேணாம், நாங்கள் விட்டுட்டு வரோம், அதாங்க முறை, நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா சரி ஓகே 3 பேர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் வந்து வந்து கூட்டின்னு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. விஜய் வரட்டும் அப்படின்னா அவர் வரதா தான் நான் கூட்டிகிட்டே போகல அப்படின்றாரு நிவின். உடனே வந்து சரி சரி அவர் வர வேணாம், நானே போயிட்டு வரேன், நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் நீங்கள் வர வேணாம்னு நினைக்கிறாரு அப்படின்னோடனே நான் எனக்கு தெரியும் காவேரி, நிவினை பற்றி நீ கவலைப்படாத, நீயாவது உன்னையாவது அனுபவிச்சார், அது வரைக்கும் சந்தோஷம், சரி யமுனா பத்திரமா கொண்டு விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இவங்கெல்லாம் வர போகிறாங்க தெரிஞ்சுட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க ராகினி. ராகினி என்ன பண்ணுறாங்க, அப்பா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, அப்பா நீங்கள் நேராக அத்தை வீட்டுக்கு போங்க, இங்கே நிவினும் யமுனாவும் அங்கே வராங்க, அவங்கள ஒரு வழி பண்ணணும்ப்பா அப்படின்னோடனே என்னம்மா சொல்கிறேன், ஆமாப்பா இதை விடவே கூடாப்பா சான்ஸ் அப்படின்றாங்க. சரிம்மா நான் போயிடுறேன், நீ வந்துடு அப்படின்னோடனே அப்பா இவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து உடனே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன ராகினி இங்கே வந்திருக்க அப்படின்னோடனே இல்லை இன்னைக்கு நிவினும் யமுனாவும் இங்கே வராங்க அதனால தானே அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களாம். அவங்க நிவின் வீட்டில் உள்ளவங்களாம் ஆமாம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து நிவினும் வந்து யமுனாவும் வராங்க. ஆரத்தி எடுக்கணுமே, புது மாப்பிள்ளை பொண்ணு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நீ போய் ஆரத்தி எடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாருப்பா நடக்க போகிறத பாருங்கப்பா, அத்தை ஆரத்தி எடுக்க விட்டுருவாங்களா, அதுக்கு தான் இந்த செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ஆரத்தி எடுக்கிற மாதிரி பவுலாக பண்ணுறாங்க. உடனே அவங்க வந்து தட்டி விட்டுறாங்க. உடனே வந்து எல்லாருமே மனசு கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. விளக்கேற்றுமா அப்படி சொல்லிட்டு விளக்கேற்ற போகும்போது அதையும் தட்டி விட்டுறாங்க நிவினோட அம்மா வந்து எல்லாமே பண்ணுறதால மனசு கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு இது ஒரு கேடா, இந்த பொண்ணு வந்த வழிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இவெல்லாம் என் வீட்டு மருமகளே கிடையாது, என் வீட்டு மருமகளுக்கு உண்டான அந்தஸ்து என்னன்னு கூட உங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் பாட்டியும் வந்து நம்ம காவேரியும் மனசு கஷ்டப்படுறாங்க. நிவினை பார்த்து பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்து நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, சரி அவங்க கோவமாக இருக்காங்க, ஆனால் யமுனா மேலே எல்லா கோவத்தையும் காட்டுறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கப்பா ப்ளீஸ்ப்பா, உன்னை நம்பி தான்ப்பா இந்த பொண்ணை விட்டுட்டு போகிறோம், பார்த்துக்கப்பா அப்படி சொல்கிறாங்க. நிவின் வந்து சரி அப்படின்றாரு. உடனே வந்து நிவின் பார்த்துக்கடா, யமுனா வந்து உங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்களோ பயமாக இருக்குடா அப்படின்னு, நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. சரி எல்லோரும் கிளம்புறாங்க. இங்கே யமுனாவில் தாங்கிக்க முடியல, எல்லோரும் போயிட்டோன்னு அப்படியே பயந்து நடுங்குறாங்க. உடனே வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. வாடி வா, இந்த வீட்டுக்கு வந்துட்டல, இந்த வீட்டில் நாங்கள் வைக்கிறதா சட்டம் அப்படி சொல்லிட்டு ராகினி வந்து யமுனாவே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே வந்து நிவின் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அவங்க அம்மா பார்த்து கேட்குறாரு, என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நடந்து கல்யாணம் நடந்து போச்சுல, தேவையில்லாமல் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள ஏமா இவ்வளோ அவமானப்படுத்துறீங்க, இங்கே பாருடா இதுக்கப்புறம் உன் பேச்சு கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லை, இவ வந்த வழி எப்படின்னு உனக்கு தெரியும்ல, இவளை நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாரு அப்படின்னோடனே நிவின் வந்து இங்கே பாருங்கம்மா, அதுக்காக நான் வந்து நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ஏன்டா இப்படி இருக்க, நீ நல்லவனாகவே இருந்துட்டா, இவங்கெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தல, இதுக்கப்புறமா திருந்துட்டா அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து ராகினி பார்க்குறாங்க, அப்படி பார்த்து முறைக்கிறாங்க நம்ம யமுனாவும் பார்த்து ராகினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்துட்டுருக்காங்க நம்ம காவேரியில் தாங்கிக்க முடியல, பாட்டி மேலே வந்து விடுது அழறாங்க. காவேரி அழாதம்மா அப்படி சொன்னேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, பயமாக இருக்குது பாட்டி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்னாச்சுடி, அவங்க எதுவும் சொல்லலை, வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க. இல்லைம்மா எதுவும் பிரச்சனை கிடையாது, நல்லபடி தான் வந்து வரவேற்றாங்க அப்படின்னோடனே உடனே பார்க்குறாங்க. உண்மையை சொல்லிடி அப்படின்னு. அவங்க அம்மா கொஞ்சம் கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயை பார்த்துட்டோன்னே வந்து தாங்கிக்கே முடியல காவேரி, அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. என்னாச்சு காவேரி என்னாச்சு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இதெல்லாம் எதிர்பார்த்து தானே காவேரி, அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க, அவங்க அந்த அம்மா எப்படி பண்ணாங்க அந்த கோயிலையே நம்ம பார்த்தோம்ல, அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க, எல்லாம் எதிர்பார்த்து தானே, இதை யமுனா கண்டிப்பாக சமாளிப்பா, நீ கவலைப்படாதன்னொன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, யமுனா கேட்டான்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், இப்போ வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ தான் எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது அப்படின்னோடனே கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறார் விஜய். இதோட முடியுது.